Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare. Janaki Kanta Smaranam Gopika Jeevana Smaranam Hare Namah Parvati Padaye Sadguru Swaminah Anjaneya Swaminah Kujantam Rama Rameti Madhuram Madhuraksharam Aruhya Kavita Shakham Vande Valmiki Kokilam Anjaneya Matipatalanam Kanchanadri Kamaniya Vigraham Parijata Tarumulavasinam Bhavayami Pavamananandam Yatra Yatra Raghunatha Kirtanam Tatra Tatra Pradamastakanjalim Bashpavari Paripurnalochanam Marutim Namade Rakshasantaka Vaidehi Sahitam Suradrumadale Haime Mahamantape Madhye Pushpakamasane Manimaye Virasane Susthitam Agre Vachayati Prabhanjana Sute Tattvam Manibhyah Param Yakhyamtam Bharatadibhyah Parivrutam Ramam Bhaje Shyamalam Kodandavanditakarati Kamalayatakshat Martandavam Shatilakati Manujendra Veshati Sita Mukhabjamadhupati Sakalabhiramati Ramat Param Kimapi Tattvamaham Najani Varam Nayache Raghunatha Yushmat Padabja Bhaktihi Satatam Mamastu Idam Priyam Natha Varam Prayachha Punah Punastwamidameva Yache Kalyanadam Kaushika Yajnapalam Kalanidhim Kanchana Shailadhiram Kanjatanetram Karunasamudram Kakupstharamam Kalayami Chitte Janani Janaki Sakshadi Janako Raghunandanaha Lakshmano Mitramasmakam Kuvicharaha Kuto Bhayam Bhaktavatsalya Jaladhe Paramanandarupinah Asmadacharya Rajasya Prapannosmi Padambujam Priyambaka Puradhisham Ganadhipasamanvitam Gajarudhamaham Mande Shastaram Kuladaivatam Buddhirbalam Yashodhairyam Nirbhayatvam Arogata Ajadhyam Vakpatutvanchano Matsmanad. Srimad Ramayanam Mahetihasam நான்கு வேதங்களுமே சேர்ந்து ஸ்ரீமத் ராமாயணமாக வந்திருக்குன்னு மகாத்மியம். வேத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. என்ன வேதங்கள்லாம் எந்த பிரபுவை கொண்டாடுறதோ மூர்த்திமத்தாக ஸ்தோத்திரம் பண்ணுறதோ பரமபதத்தில் அந்த பரவாசுதேவனே ரங்கநாதனே ஸ்ரீராமனாக வந்தார். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே. அந்த வேதவேத்யரான பரமாத்மாவே தசரதகுமாரனாக வரேன். அவரை கொண்டாடுற வேதங்களே ராமாயணமாக வால்மீகியை வியாஜமாக கொண்டு வந்தது. வேத பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. பிரச்சேதஸ் அப்படின்னு ஒரு ரிஷி, அவருடைய புத்திரர் இவ பிராச்சேதச. வருணனுக்கும் பிரச்சேதஸ்ன்னு பேர். வருணனுடைய அம்சம்தான் அந்த ரிஷி, அவருடைய புத்திரர் இவ. வருணனுடைய புத்திரர், வருணனுடைய அம்சம். புத்திரர்னா அம்சமே. இப்படி வாயுனுடைய அம்சம் ஹனுமாரோ, அக்னியினுடைய விஸ்வகர்மாவனுடைய அம்சங்கள் நலன் நீலன் இவாழ்லாமோ, இந்திரனுடைய அம்சம் வாலியோ, சூரியனுடைய அம்சம் சுக்ரீவனோ, பிரம்மாவனுடைய அம்சம் ஜாம்பவானோ, அதுபோல வருணனும் உண்டே, அக்னி வருணன். பரமேஸ்வராம்சமே ஹனுமாரோ,
அதுபோல வருணனுடைய அம்சம் வால்மீகி. அவர் பாட வந்தார் ராமகுணங்களே. வேத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. ராமாயணம்னு வெளியில கதவையே தவிர உள்ளுக்குள்ள ராமனை திரும்ப திரும்ப கொண்டாடினார். ராமகுணங்களே, ராமனை, அவருடைய வீரியத்தை, பரத்வத்தை, வைபவத்தை கொண்டாடினார். ரொம்ப அழகாக சொன்னார். சொல்றதையும் அது தேந்தோஞ்ச அழகான சொற்கள்ல சொன்னார். மதுரம் மதுராட்சரம். கவிதைங்கிற சாக்கையிலேந்து கூவின குயிலாம் வால்மீகி. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகம் வந்தே வால்மீகி கோகிலம். கோகிலம் அப்படின்னா குயில், ஸ்குவாரிலா ஏதோ சொல்கிறாள் இங்கிலீஷில். அந்த குயில் இங்கே கூட நம்ம ஆசிரமத்துக்கு அடிக்கடி வரும். இங்கே நம்ம சந்நிதிக்கு பக்கத்துலேயே, ராமரோட சந்நிதிக்கு பக்கத்துலேயே இங்கே இருக்கிற மரத்தில் உட்காந்துக்குவோம். நான் நினைக்கிறது ராமாயணம் இங்கே நடந்துருக்கு, வால்மீகியை குயிலாக தானே சொல்கிறது மகாத்மியம். ஆருஹ்ய கவிதா சாகாம். பாகவதம் நடக்கிற காலங்களில் கிளிகள் அப்படி உட்காந்து கத்தும் இங்கே வாழை மரத்தில். சுகாச்சாரியால் சுக ரூபந்தானே. சுகம்னா கிளிக்கும் ஒரு அர்த்தமாச்சே. நம்ம ஆசிரமத்தில் இருக்கிற இதெல்லாம் கூட நம்மளுடைய பாவனை என்னன்னால் வால்மீகி தான், சுகர் தான். நம்ம பாவிக்கிறதுல என்ன குறை? உயர்வாக நினைக்கணும், எதையும் குறைவாக நினைக்கக்கூடாது. கூஜம் தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகம் வந்தே வால்மீகி கோகிலம். ஏன்னா கோடிக்கணக்காக ராமநாமம் ஜபிச்சவர். கிராதோ பூம் முனிஸ்ரேஷ்டா வால்மீகிரிதி விஸ்ருதான்னு மத்ஸ்ய புராணம் அவருடைய மகாத்மியம் பூர்வ கதைகள்லாம் சொல்லியிருக்கு. அதில் வேடனாக இருந்தவர் அக்னிஹோத்ரியாக, மகர்ஷியாக வால்மீகி பகவான் அப்படின்னு சொல்ல முடியுமாக ஆனார் ராமநாம பிரபாவத்தினாலேயே. அதனாலேயே அவர் தொட்ட இடங்கள்லாம் ராமா ராமா ராமான்னு ஸ்லோகங்கள்ல வீரராம ராமா அப்படின்பார். ஸ்லோகங்களில் அவர் அறியாத அர்த்தமுள்ள சொற்கள் தான், ஆனாலும் ராமா ராமா ராமான்னு அடிக்கடி வரும். ராமேதி மதுராம் வாணிம், இதெல்லாம் அவருடையவே அனுபவம். ராமான்னு சொல்லி சொல்லி அந்த ருச்சியை அறிஞ்சவர் அவர். சொன்னாதானே தெரியும். அவர்ணயேதாக மதுராட்சராணி அப்படின்னார் பில்லுமங்கல சுவாமிகள். சொல்லாமலே எப்படி ருச்சி தெரியும்? அந்த ருச்சி தெரியணுமானால் அந்த நாம ருச்சி, அந்த மதுரம் சொல்ல. ராமநாம பாயசகே கிருஷ்ணநாம சக்கரா அப்படின்னார் பத்ராஜல ராமதாஸ். புரந்தரதாசரி வாழலாம். ராமநாமந்தான் பாயசம், கிருஷ்ணநாமந்தான் சக்கரை. இந்த ருச்சியை யார் அறிவார் அப்படின்னு தியாகராஜ சுவாமிகள் ஒரு கீர்த்தனத்தில், இதை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்னு சொன்னால் யார் அறிவார்? பரமேஸ்வரன் அறிவார். இப்போதும் ஸ்ரீராம ராமராமேதின்னு சொல்லிட்டு இருக்கிற பரமேஸ்வரன் இதை அறிவார். இந்த சௌக்கிய மணினே ஜபஜால அப்படிங்கிறார். இந்த ராமநாமத்தின் ஜபம் பண்ணுறதுல கிடைக்கிறதான ஆனந்தத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஒரு விஷயத்தை காபி சாப்பிட்றவாள் காபி சாப்பிட்றவார்கிட்ட பேசிட்டாலன்னா அதை ஒருத்தருக்கு அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்க முடியும். சொல்ல மாத்திரம் இல்லாமல் அனுபவத்தை இவரு சாப்பிட்றார் அவரு சாப்பிட்றாருன்னு. இப்போ எங்கிட்ட காஃபியை பற்றி நாள் முழுக்க சொன்னாலும் எனக்கு தெரியாது. பிறந்ததுலேருந்து நமக்கு அந்த ஃப்ளேவரே தெரியாது, பழக்கம் இல்லை. காஃபி யாராவது குடித்தா கூட காது தூரம் ஓடுவோம். அதனால நமக்கு அதை பற்றி தெரியாது. அப்போது அந்த ருச்சியை எப்படி நமக்கு அனுபவத்தில் கொடுக்க முடியும்? அதுபோல் ராமா 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 ராமராகவா ராமச்சந்திரா ராகவான்னு சொல்லி சொல்லி அதோட ருச்சியை அறிஞ்சவர்களுக்கு சொன்னால் அது புரியும். அதுவும் கோட்டிக்கணக்காய் ராமநாமம் ஜபிக்கிற தியாகராஜ சுவாமிகள் அந்த பழுத்த நிலையிலே இந்த அனுபவத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன்னு சொன்னால் ஒன்று புரிஞ்சுப்பால், பரமேஸ்வரன்ட்ட சொன்னால் புரிஞ்சுப்பார். வேற யாரும் புரிஞ்சுப்பாலா எனக்கு தெரியல அப்படின்னு விட்டார் தியாகராஜ சுவாமிகள். அதுபோல ராமாயணம் படிக்கிற ருச்சி யார் அறிவார்? ஹனுமார் அறிவார்.
எப்பொழுதும் ராமாயணம் படிக்க சொல்லி கேட்டுட்டு இருக்காராம் மகிமை மலையில. கந்தமாதன சைலஸ்தாய நமஹா. கந்தமாதனம்னு ஒரு பர்வதம், அந்த மலையில இன்னைக்கும் இருக்கார் ஹனுமார் அப்படின்னு அஷ்டோத்தரத்தில் 7 சிரஞ்சீவியில் அவர் ஒரு சிரஞ்சீவி. அஸ்வத்தாமா பலிர்வியாசா ஹனுமாம்ச்ச விபீஷணா கிருப பரசுராமச்ச சப்தைதே சிரஜீவினா. இன்னைக்கு சுந்தரகாண்ட பாராயணம், இன்னைக்கு முழுக்க பாராயணம் நடந்திருக்கு, அவரையும் ஸ்மரிக்கணுமேனா அதுக்காக சொல்கிறேன். 2வது சுந்தரகாண்டம் நவாகத்தில் போன கர்ப்போத்சவத்தில் நம்ம ஸ்ரீரங்கம் ராமாசிரமத்தில் முன்பு ஒரு 9 நாளைக்கு ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் படிக்கப்பட்டது. வடமாலை எல்லாம் ஹனுமாருக்கு சாத்தி தெரிஞ்சாதம் இல்லஞ்சாதம் எல்லாம் நிவேதனம் பண்ணிட்டு, இன்றைக்கி அதுபோல் ஜனனோத்சவத்தில் நவாகத்தில் சுந்தரகாண்ட பாராயணம். அவர் அறிவார். ஏன்னா ஆர்ஷ்டிஷேனர்கள் அப்படின்னு சில கந்தர்வர்கள் 10,000 பேர்களை படிக்க சொல்லி இவர் ஒருத்தர் கேட்டுருக்காராம் அந்த கந்தமாதன பர்வதத்தில். சுகாச்சாரியால் போய் இதை சொல்கிறாள் பஞ்சமஸ்கந்தம் 19வது அத்தியாயத்தில். கிம் புருஷே வருஷே பகவந்தம் ஆதிபுருஷம் லக்ஷ்மணாக்ரஜம் சீதாபிராமம் ராமம் தச்சரண சன்னிகர்ஷாபிரதா பரமபாகவதோத்தமோத்தமோ ஹனுமானி சஹ கிம் புருஷைஹ அவிரத பக்திஹ உபாஸ்தே ஆர்ஷ்டிஷேனேன சஹ கந்தர்வைஹ அனுகீயமானாம் பரமகல்யாணீம் பர்த்ருபகவத் கதாம் சமுபஸ்ருணோதி ஸ்வயம் சேதம் காயதி. ஓம் நமோ பகவதே உத்தமஸ்லோகாய நம ஆரியலக்ஷணசீலவ்ரதாய நம உபசிக்ஷிதாத்மனே உபாசிதலோகாய நம சாதுமாத நிகஷணாய நமோ பிரம்மண்யதேவாய மகாபுருஷாய மகாராஜாய நமஹ இதி. இதுபோல கானம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சுக்கர் சொல்றார். தேஜோ திருதிர் யசோதார்க்ஷம் சாமர்த்தியம் வினயோனய அப்படிங்கிறாள் சீதம்மா. பட்டாபிஷேக சர்க்கத்தில் எல்லாம் நிறைஞ்சவன் என் ஹனுமான். அவனுக்கு மணிகளால் ரத்னங்களால் ஆன ரத்னசோபிதம், ரத்னங்களால் அழகுபடுத்தப்பட்ட ஒரு ஹாரம் இந்திரன் கொடுத்தமிச்சால் பட்டாபிஷேகத்துக்கு ராமருக்கு பிரசன்டேஷன் ஆக பிரம்மாவால் நிர்மாணம் பண்ணப்பட்ட கிரீட்டம் ராமருக்கு சூட்டப்பட்டது. இந்திரன் ஒரு மாலை கொடுத்தமிச்சார். ஏன்னா இந்திராதிகள்லாம் பிரார்த்திச்சு தானே ராவணவதம் பண்ணி சுவாமி ராமாவதாரம் பண்ணி ஜெயஸ்ரீயோடு பிரகாசிக்கிறார். அயோத்தியில் வந்து இப்போ பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார். அதனால தேவராஜன் ஒரு ரத்னஹாரத்தை கொடுத்து சுவாமிக்கு வாயு மூலமாக கொடுத்தமிச்சார். அதை சுவாமி கழுத்தில் போட்டுண்டார். சீதை திரும்பி பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற சீதை திரும்பி திரும்பி இந்த மாலையை பார்த்தால் ராமருக்கு ரொம்ப அழகாக இருக்குங்கிற பாவனையில் இந்திரன் கொடுத்ததான மாலை. உடனே சுவாமி நினைச்சால் இங்கிதம் ரொம்ப அதிகமுடைய குடும்பம் இந்த அயோத்தி குடும்பம். இங்கிதஜ்ஞாச்ச கோசலாகா அப்படின்னார். ரொம்ப இங்கிதம் உள்ள குடும்பம். சொல்லாமலே அறிஞ்சுப்பால் எதையும், சொன்னாலும் புரியாது சில பேருக்கு. ஆனால் சொல்லாமலே அறிஞ்சுப்பால் சபையே சமயத்தை அனுசரித்து சூழ்நிலையே பார்த்ததும் புரிஞ்சுக்கக்கூடியவாள். சீதை ஏதோ ஆசைப்படுறாளாக்கம்னு நினச்சின்னு இந்த மாலையை சுவாமி என்ன பண்ணால் கழுத்தில் இருந்ததை சீதைக்கு கழுத்தில் போட்டுவிட்டார். சீதை அந்த மாலையை ரன்னா இருக்குன்னு பார்த்தாள். ஆனால் தனக்காக ஆசைப்படலை. கொஞ்சம் நாழி ராமனுடைய பிரியத்துக்காக போட்டுனுட்டு சுவாமியை கூப்பிட்டு சொன்னால் கண்ணாலேயே, நாதா இந்த மாலையை நான் ஒருத்தர் கொடுக்கலாம் இந்த சபையிலேன்னு நினைக்கிறேன், நீங்கள் அபிப்பிராயம் என்ன சொல்கிறேன்னா, சீதை யாருக்கு வேணாலும் நீ கொடுக்கலாம், உனக்கு கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, நான் கொடுக்கறது ஒரு புருஷனுக்கு கொடுக்க போகிறேன், ஸ்திரீக்களுக்கு கொடுக்குறதானா அது விஷயம் இல்லை, சுமங்கலிக்கு சுமங்கலி வச்சு கொடுக்கலாம், அது புருஷாளுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் நான் ஒரு புருஷாளுக்கு இதை கொடுக்க போகிறேனே அது சரியாக இருக்குமா சபையிலேன்னா, வேஷா கொடுக்கலாம் அம்மா, மகாலட்சுமி உன்னுடைய பிரசாதம் வாங்கிக்கிற பாக்கியவான் யாரோ கொடுக்கலாம்னா. இதை பார்த்துட்டு இருந்த சபையில் இருந்த எல்லாரும் தனக்கு தான் கொடுக்க போகிறாள் தாயார் தாயார்னு நினச்சிட்டு இருக்கே, தனக்கு கொடுத்தா தேவலையேன்னு கூட நினைக்க. ஆனால் எதையும் எதிர்பார்க்காத காலடியில் உட்காந்துண்டு ஒரு கையால் ராமனுடைய பாதத்தை தாங்கிண்டு ஒரு கையால் வருடி விட்டுண்டு தண்டகையில் கல்லும் முள்ளும் குத்தின சரணமாச்சு. தர்மத்துக்காகவும் சத்தியத்துக்காகவும் 14 வருஷ காலங்கள் காட்டில் கஷ்டப்பட்டதே இந்த சரணம்னு
சரணத்துக்குன்னு ஒரு பீடம் போட்டிருந்தா கூட அதை தள்ளிவிட்டு ஹனுமார் அங்கே உட்காந்துட்டு கையால் பிடிச்சிண்டு ஒரு கையால் பிடிச்சிண்டு ஒரு கையால் வருடின்னு இருக்கார். அவர் வேற எதையுமே பார்க்கல, ராமனுடைய சரணத்தை தான் பார்த்துட்டு இருந்தார். எல்லாரும் தனக்கு போடுவாளோன்னு நினைச்சுட்டு இருக்கே அந்த ஹாரத்தை எடுத்து காலடியிலிருந்து ஹனுமார் கழுத்தில் போட்டு விட்டார். இப்போ சொல்றாள், தேஜோ திருதிஹி யசோதாட்சியம் சாமர்த்தியம் வினயோனய, எல்லா நல்ல குணமும் பொருந்தினவனாச்சே ஹனுமன். நீ எல்லா நல்ல குணமும் எல்லாம் உயர்ந்ததெல்லாம் ஹனுமார் இடத்திலும். அவரை நினைச்சாலே எல்லாம் கொடுப்பார் நமக்கு. புத்திர்பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா ஜாட்யம் வாக்படுத்துவஞ்சே 6 கொடுப்பார், 2 எடுத்துப்பார் நம்மகிட்டேன். அது யார் கொடுப்பார்னால் ஹனுமத் ஸ்மரணாத் பவே, அவரை நினைச்சா போ. ஜாட்யம் அப்படின்னா சோம்பேறித்தனம், ஜடத்தன்மை. இன்னைக்கு ஒரு காரியம் செய்கிறியான்னா காதில் விழாத மாதிரியே இருக்கிறது. ரொம்ப சொன்னோமானா இன்றைக்கே செய்யணுமா, நாளைக்கு செய்யக்கூடாதா, நாளைக்கு செய்யக்கூடாதா, அப்புறம் செய்யக்கூடாதா, இப்படி பேசிகிட்டே ஓட்டி விடுவான், செய்யவே மாட்டான். இந்த ஜாட்யம் இப்போ ரொம்ப நிறைஞ்சிருக்கு கலியில். மந்தா சுமந்தமதையான்னு அதை போக்கணுமானால் ஹனுமாரை தான் நிறைய கொண்டாடணும். சுந்தரகாண்டம் படிக்கணும், ஹனுமாருடைய ஸ்தோத்திரம் சொல்லணும். மர்க்கடேஷ மகோத்சாக சர்வசோக விநாசகான் சத்ருன் சம்ஹரமாம் ரக்ஷே ஸ்ரீயம் தாசாய தேஹிமே வஜ்ரதேகாய காலாக்னிருத்ராய அமித தேஜசே பிரம்மாஸ்திரஸ்தம்பனாயாஸ்மை நமஸ்ரீ ருத்ரமூர்த்தயே. பீஷணன் பண்ணதான ஸ்தோத்திரம், ஆபதுத்தாரண ஹனுமத் ஸ்தோத்திரம்னு பேரு. அவசியம் படிக்கணும் எல்லாரும். பரமாபத்திலேருந்தெல்லாம் காப்பாற்றுவார் ஹனுமார். வஜ்ரதேகாய காலாக்னிருத்ராய அமித தேஜசே பிரம்மாஸ்திரஸ்தம்பனாயாஸ்மை நமஸ்ரீ ருத்ரமூர்த்தயே. பரமேஸ்வரனாவே இருக்கிற, பரமேஸ்வராம்சமாவே இருக்கிற ஹனுமாரை நமஸ்கரிக்கிறேன். நமஸ்ரீ ருத்ரமூர்த்தயே. மகோத்சாக நீ என்ன பண்ணணும், என்னுடைய சோகங்கள் எல்லாம் போக்கணும். மர்க்கடேஷ மகோத்சாக சர்வசோக விநாசகான், என் சத்ருக்கள் எல்லாம் ஒழிக்கணும். சத்ருன் சம்ஹரா மாம் ரக்ஷா, என்னை எப்பொழுதும் ரட்சிக்க. ஸ்ரீயம் தாசாய தேஹிமே, எனக்கு என்ன பாக்கியம் உண்டோ எல்லாத்தையும் நீ கொடுக்கணும்னு அழகான பிரார்த்தனை. இந்த ஒரு ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். விபீஷணர் பண்ணதான ஸ்தோத்திரத்தில் இருக்கிற ஸ்லோகம் இது. அந்த ஹனுமாருக்கு என்ன இல்லை, தேஜோ திருதிஹி யசோதாட்சியம் சாமர்த்தியம். ஒரு காரியத்தை திறம்பட நடத்துறதுக்கு அதுக்கு ஒரு பகவத் பிரசாதம் வேணும். நிறைய படிச்சிருப்பான் சிலவன், ஒரு காரியமும் ஆரம்பித்தா அதை கொண்டு போக தெரியாது. நிறைய படிச்சிருப்பான், ஆரம்பிச்சிருவான், சிலதை அவனை கொண்டு போக தெரியாது. ஆரம்பிக்க தெரிஞ்சவாள் அதை அழகாக முடிக்கவும் தெரியணும். சில பேருக்கு ஆரம்பிக்கத்தான் தெரியும், எதையும் முடிக்க தெரியாது. எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருவான். நாய்வாய் தென்னம்பழம்பால் கிராமங்களில் வாய் வச்சா போல் எல்லாத்தையும் அதை பண்ணுறேன், வீடு கட்டுறேன்பா, ஒரு பக்கம் அதை பண்ணுறேன், விவசாயம் பண்ணுறேன்பா, ஒரு பக்கம் தோப்பு வைக்கிறேன்பா, எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருவான். கொண்டு போக தெரியாது. வச்சுக்கிறது விஷயம் இல்லை, அதை சரியாக நிர்வகிக்க தெரியணுமே, அதை முடிக்கவும் தெரியணும். ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா அதை அழகாக மங்களமாக முடிக்கவும் தெரியணும். அதில் எல்லாத்துலேயும் சமர்த்தராக ஹனுமார். அவருக்கு கொடுத்தாலாம் அந்த மாலையை. புராணாந்தரத்தில் சொன்னால் உடனே ஹனுமார் என்ன பண்ணாராம், அந்த மாலையை சீத்தை போட்டதுமே ஒரு தோளில் ராமனை தூக்கின்றாராம், ஒரு தோளில் சீதையை தூக்கின்றாராம். அயோத்தியாபுரணே தாரம் மிதிலாபுரணாயிகாம் ராகவானாம் அலங்காரம் வைதேகானாம் அலங்கிரியாம். அழகான ஸ்தோத்திரம் இது. ஒரு பாதம் ராமனை பற்றி, ஒரு பாதம் சீதையை பற்றி. அப்படியே இந்த ஸ்தோத்திரம் முழுக்க சொல்றார். இதெல்லாம் ஜெயமங்கல ஸ்தோத்திரத்தில் எங்கள் பெரியவாள் எடுத்து போட்டிருக்கா. அவசியம் படிக்கணும். ராமபிரசாதம் எல்லார் குடும்பத்துக்கும் கிடைக்கும், ஹனுமாருடைய பிரசாதம் கிடைக்கும். ஹிமாச்சலத்திலே கிம்புருஷ வருஷம்னு ஒரு பாகமாக அங்கே உட்காந்துட்டு ஹனுமார் கிம்புருஷே வருஷே பகவந்தம் ஆதிபுருஷன் சப்த சிரஞ்சீவியில் ஒத்தார். மரணமே கிடையாது அவருக்கு. விபீஷணன் அவர், வியாசர், கிருபர், அஸ்வத்தாமா. இன்னைக்கு திருவனந்தபுரத்திலே அனந்த பத்மநாபனுடைய காலண்டையில் பிரதட்சணம் பண்ணி வந்தோமானால் வியாசருக்கு ஒரு சந்நிதி இருக்குது. அங்கே பக்கத்துலேயே அஸ்வத்தாமனும் இருக்கா. பக்கத்தில் அஸ்வத்தாமனுக்கு ஒரு சந்நிதி இருக்குது. எங்கே இருக்குன்னா அந்த ரூம் எங்கே இருக்குது, அந்த ரூம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாளே இப்போது. அந்த ரூம் பக்கத்தில் இருக்குது.
கோவிலுக்கு வரவா பாதி பேர் பத்மநாபரை சரியாக கூட கேட்குறாளோ இல்லையோ, பார்க்குறாளோ இல்லையோ, அந்த ரூம் இங்கே இருக்கு அப்படிங்கிறார். 2 லட்சம் கோடிக்கான மதிப்புடையதான ஆபரணங்கள் பத்மநாபருக்கு. உலகத்திலேயே பெரிய கோட்டீஸ்வரரான பெருமாள் அவர் அனந்த பத்மநாப சுவாமி. உலகத்தில் பணக்கார கோவில்னா திருவனந்தபுரம். அது மாதிரி ஒரு ஐஸ்வர்யம். திருப்பதியை சொல்லிட்டு இருந்தால் ஒரு காலத்தில் வருமானம் அதிகம் உண்டு திருப்பதியிலே, தக்காது. ஏன்னா குபேரன்ட்ட கடன் பட்டிருக்கார் பெருமாள், அதை கொடுக்குறாருன்னு ஒரு வழக்கு உண்டு, ஒரு கதை சொல்லுவாள். ஆனால் இங்கே ஐஸ்வர்யம்னா அனந்த பத்மநாபருடைய ஐஸ்வர்யம் எல்லை இல்லாதது. அந்த அறை இருக்குங்கிறாலே அதுக்கு பக்கத்தில் பிரதட்சணம் பண்ணி வந்தோமானால் வியாசருடைய ஒரு சந்நிதி இருக்குது. அங்கே வேதபாராயணம் பண்ணிகிட்டே இருக்கா. அங்கே பக்கத்தில் அஸ்வத்தாமன் இருக்கான். அஸ்வத்தாமா, மகாபலி, வியாசா, ஹனுமான், விபீஷண. விபீஷண சுவாமி எங்கூருக்கு சம்பந்தம் உடையவர். ராத்திரி தன் பரிவாரங்களோடு பெருமாளுக்கு ராத்திரி சேவை முடிஞ்சதும் அர்த்தஜாமம் முடிஞ்சதுமே தன்னோட பரிவாரத்தோடு ஸ்ரீரங்கம் வந்து வீதி பிரதட்சணம் பண்ணி பெருமாளை பூஜிச்சு விடிய விடிய ரங்கநாதனை கொண்டாடிட்டு திரும்ப ஸ்ரீலங்காவுக்கு கிளம்பி போயிடுறார். நித்தியம் வராருன்னு ஸ்ரீரங்க மகாத்மியம். தாக்கோலை பூட்டிட்டு பட்டரை எடுத்துன்னு போனதும் கோவிலை பூட்டி சாவியை எடுத்துன்னு போனதும் விபீஷண ராட்சசன் இல்லையா மறைஞ்சு தோன்றுவார். பட்டுன்னு கர்ப்ப கிரகத்தில் பரிவாரங்களோடு தோன்றி காயத்ரி மண்டபத்தில் விடிய விடிய பெருமாளை சேவிச்சுன்னு இருக்கா. நித்தியம் வரா. நித்தியம் திவிஸ்தைஹி நிஷி பூஜிதாயே அப்படின்னு குருவாயூரப்பனுக்கு எப்படி ஒரு பெருமையோ. பகல்ல பக்தாலாம் பூஜிக்கிறாள், ராத்திரியில் தேவதைகள்லாம் பூஜிக்கிறாளாம் குருவாயூரப்பனே. நித்தியம் திவிஸ்தைஹி நிஷி பூஜிதாயே நித்யான்னதாத்ரேஜ மகீசுரேபியா நித்தியம் திவிஸ்தைஹி. அதுபோல் இங்கே விபீஷணர் ராத்திரி பூஜிக்கிறார். ஹனுமாம்ச்ச விபீஷண கிருபா பரசுராம. இன்றைக்கும் கேரளமே பரசுராம க்ஷேத்திரம் தான். அதுலேயும் திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு 4 மைலில் திருவள்ளம் அங்கே பரசுராமருக்கு ஒரு சந்நிதி இருக்குது. அங்கே ஒரு புழை ஓடுறது. பரசுராமர் தபஸு பண்ணிட்டு இருக்காருங்க அப்படின்னு அழகான க்ஷேத்திரம். கேரளமே பரசுராம க்ஷேத்திரம்தான். அதில் அவரும் அங்கே தபஸு பண்ணிட்டு அங்கே தான் இருக்கார் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். அவரும் 7 சிரஞ்சீவியில் ஒருத்தர். அதில் ஹனுமார் ஒருத்தர். இன்றைக்கி சுந்தரகாண்டம் படித்தமே நவாகத்தில் அந்த ஹனுமார் இன்றைக்கி ஹிமாச்சலத்தில் இருக்கார். அந்த பிரபு மேலேப்பட்ட காற்று நம்ம மேலேயும் படுறதுனால தான் ராமநவமியில் ஒரு உணர்ச்சி ஏற்படுறது. ராமனை கொண்டாடணும், ராமாயணம் படிக்கணும், ராமனுக்கு லக்ஷார்ச்சனை பண்ணணும், ராமாயணம் கேட்கணும்னு இன்றைக்கி நமக்கு தோன்றதானால் ராமநாமம் சொல்லணும்னு. எத்தனை க்ஷேத்திரம், ஹனுமாருடைய க்ஷேத்திரம் சிரஞ்சீவியாக அவர் இருந்துருக்கார். இங்கே நாமக்கல் தான் பிராச்சீனமாக இருந்தது. 1000 வருஷத்துக்கு மேலே ரொம்ப பழமையான ஆலயங்கிறது நாமக்கல் தான் இருந்தது. சுசீந்திரம் இருந்தது. அப்புறம் இப்போ எங்கே பார்த்தாலும் ஹனுமார். பாண்டிச்சேரி கிட்ட அங்கே ஒரு ஹனுமார் இருக்கார். புதுக்கோட்டை கிட்ட ஒரு பெரிய ஹனுமார், பஞ்சமுக ஹனுமார். நங்கநல்லூரில் ஒன்று வந்தது. அப்புறம் அங்கங்கே இப்போ எங்கே பார்த்தாலும் ஹனுமாருடைய க்ஷேத்திரம். பக்தாலும் நிறைய பேர் டன் கணக்கில் வெண்ணெய் காப்பு பண்ணி 1000 வடை, 11000 வடை, 1,8000 வடை. நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு ஹனும ஜெயந்தி அன்னைக்கு சாத்துறா. 1,8000 வடை. வடையெல்லாம் சாதட்டும், பிரசாதங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம். அவர் சொன்ன ராமநாமாவையும் அவருக்கு பிடிச்சதையும் பற்றி சொல்லணும். அவர் சன்னதியிலையோ இல்லை ஆற்றுல இருந்தபடியோ. ஹனுமாருக்கு எல்லாத்தையும் விட இஷ்டம் ராமாயணமும் ராமநாமமும் தான். கிம் புருஷே வருஷே பகவந்தம் ஆதிபுருஷம் லக்ஷ்மணாக்ரஜம் சீதாபிராமம் ராமம் தச்சரண சந்நிகர்ஷாபிரதா. சீதா ராமனாய் அவருக்கு என்ன பெருமைன்னால் சீதாபிராமம். சீதையினுடைய கண்ணுக்கு ராமன்னா அழகானவர்னு அர்த்தம். அபிராமம்னா ரொம்ப அழகானவர்னு அர்த்தம். எல்லாருக்குமே அபிராமர். சீதைக்கு ரொம்பவே அபிராமர், கல்யாணராமர். சீதாபிராமம் ராமம், சீதாபிராமரான ராமர். அது ஒரு பெருமை. இன்னொரு பெருமை சொன்னார் சுகாச்சாரியால், லக்ஷ்மணாக்ரஜம், லக்ஷ்மணருடைய அண்ணா. சில பேருடைய தம்பின்னு சொல்லிக்கிறதே சில பேர் பெருமையா நினைப்பார். இவரோட அண்ணாவா அவர் அப்படின்னு சொல்றத சில பேர் பெருமையா அதை எடுத்துப்பார். இவரோட அண்ணா தானா அவர் அப்படின்னு. அப்படி இருக்கும் பெருமை. லக்ஷ்மணாக்ரஜம், ராமனுடைய தம்பிங்கிறது லக்ஷ்மணருக்கு பெருமையா, லக்ஷ்மணரோட அண்ணாங்கிறது ராமனுக்கு பெருமையானால் இங்கே சுகாச்சாரியால் இதுதான் கேட்கணும். லக்ஷ்மணாக்ரஜம்னு விட்டா லக்ஷ்மணருக்கு அண்ணா எவரோ? ஏன்னா லக்ஷ்மிவான் லக்ஷ்மண ஸ்ரீமான்
லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா, லக்ஷ்மணரை போல ஒரு குணவான். மிருதுஸ்வபாவா சௌமித்ரிஹி. வால்மீகி தொட்ட இடங்கள்லாம் லக்ஷ்மணரை ரொம்ப கொண்டாடுவார், இளைய பெருமாளை. ஏன்னா ராமனுக்குன்னே வாழ்ந்தவர். லக்ஷ்மணாக்ரஜம், ஆதிபுருஷம், ஆதியானவர். பகவந்தம், சகல பாக்கியத்துக்கும் இருப்பிடமானவர், தரக்கூடியவர். பகவந்தம் ஆதிபுருஷம் லக்ஷ்மணாக்ரஜம் சீதாபிராமம் ராமம். அந்த ராமனுடைய சரணத்தை ஆசிரியிச்சுண்டு தச்சரண சந்நிகர்ஷாபிரதா பரமபாகவதோத்தமோத்தமோ ஹனுமானி சஹ கிம் புருஷைஹி அவிரத பக்திஹி உபாஸ்தே. பரமபாகவதோத்தமரான ஹனுமான், பாகவத ஹனுமான் அப்படின்னு சுகாச்சாரியால் சொல்றது தான் அழகு. சுகாச்சாரியால் தான் அப்படி சொல்லியிருக்கா. பாஸ்போர்ட் ஹனுமான், விசா ஹனுமான், சிஏ ஹனுமான், ஐஏஎஸ் ஹனுமான். மெட்ராஸில் போனோம்னா 1008 ஹனுமான் சொல்கிறா. தேனாம்பேட்டை ஆழ்வார்பேட்டை சிக்னலில் சிஏ ஹனுமான்னு ஒருத்தர் இருக்கா. அந்த ஹனுமான்கிட்ட போய் வடமாலை சாத்தி இது பண்ணால் சிஏ பாஸ் பண்ணிடுவாள்னு ஒரு நம்பிக்கை. அதுபோல் ஐஏஎஸ் ஹனுமான், பாஸ்போர்ட் கிடைக்காதவாளுக்கு அது கிடைக்கிற ஹனுமான், விசா ஹனுமான். எத்தனையோ விதவிதமாக ஹனுமாரை சொல்கிறாள். இப்போ இருக்கிற ஜனங்கள் ஏதோ பக்தால் ஏதோ ஒரு அபிமானத்தில் சொல்கிறாள், ஹனுமாரும் காரிய சித்தியை தரக்கூடியவர், அசாத்திய சாதக சுவாமின்னு கிம் அசாத்தியம் தவ பிரபோன்னு. அவரும் காரிய சித்தியை தரவராக இருக்கிறதுனால கொடுத்துன்னு இருக்கார். ஆனால் சுகாச்சாரியால் எப்படி சொல்கிறார் அந்த ஹனுமாரே அப்படின்னு பார்க்க. பரமபாகவதோ ஹனுமானே, பாகவதா பரமபாகவதா ஹனுமானே சஹ கிம் புருஷை. அதனாலேயே எங்கள் குருநாட்டால் கோவிந்தபுரத்தில் போதேந்திரால் சன்னதியிலே பாகவத ஹனுமான் அப்படின்னு ஒரு ஹனுமார் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா கிருஷ்ணபிரேமி சுவாமிகள். எங்கேயோ எங்கெல்லாமோ என்னெல்லாமோ ஹனுமார் பேரோடு இருக்கார், பிரகாசிக்கிறார் அடமொழியோடு. ராமநாமத்தை எப்பொழுதும் ஜெபிச்சுட்டு இருந்த காஞ்ச காமகோடி பீடத்தில் இருந்த மகாபுருஷால் இன்னைக்கும் ஜீவசமாதியாக இருந்து ஜெபிச்சுட்டு இருக்கிற அந்த பெரியவாள் சந்நிதியில் ஒரு ஹனுமார் பிரதிஷ்டை பண்ணி, அந்த ஹனுமாருக்கு என்ன பேருனால் பாகவத ஹனுமார். சுகர் சொல்லியிருக்கார் அந்த பேர். பரமபாகவதோ ஹனுமானே சஹ கிம் புருஷைஹி அவிரத பக்திஹி உபாஸ்தே. அவிரத பக்திஹி, இடவிடாத பக்தியோடு ஆராதிக்கிறார். உபாசிக்கிறான்னா ஏதோ ஒரு மாதம் 2 மாதம் சில பேர் அப்படி சீசன் மாதிரி கலர் கலராக வஸ்திரம் கட்டிண்டு சரணம் சொல்லிண்டு மாலை போட்டுண்டு அந்தந்த கோவிலுக்கு போயிட்டு வருவாள். அந்த ஒரு மாதம் 2 மாதம் அமக்கலப்படும். அப்புறம் எப்போது அந்த மாலைக்கு பாக்கி அந்த வேஷ்டிகள்லாம் கலர் வேஷ்டிகள்லாம் உபயோகம்னா அடுத்த சீசனில். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் எப்போதும் சீசன். ஒரு மாதம் பார்த்தோம்னா மஞ்சள் வேட்டியாகவே வருவாள், ஒரு மாதம் பார்த்தோம்னா செங்கு புடவையாகவே வருவாள், ஒரு மாதம் பார்த்தோம்னா கருப்பு வேஷ்டியாகவே வருவாள், ஒரு மாதம் முருகனோட சீசனாக இருந்தால் பச்சை வேட்டியாகவே வருவாள். எல்லா பக்தாலையும் பார்க்கலாம் ஸ்ரீரங்கத்தில். எல்லாரும் பக்தால் தான், எல்லாரும் பக்தால் தான். ஒரு தெய்வத்திட்ட இஷ்டநிஷ்டையோடு வழிபடுறாள். ஆனால் அவளுக்கு உள்ள அவகாசத்துக்கு வருஷத்தில் ஒரு மாதம் அது கூட பஜிக்காதவா இருக்கிறதுக்கு அவள் வசதி தானே. அது கூட பண்ணாதவா எத்தனையோ பேர் இருக்காள், அதுக்கு அவள் வசதி தான். ஆனால் அந்த பக்தியே இடவிடாத இருக்கிறது ரொம்ப உயர்ந்தது. அவிரத பக்திஹி அப்படின்னாரு சுகர். பக்தியிலேயே வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரு வேகம் வரும் பெருமாளை பார்க்கணும்னு, சிவராத்திரி அன்னைக்கு ஒரு வேகம் வரும். எத்தனை சிவன் கோயில் உண்டோ உதயத்துக்குள்ளே பார்த்து விடணும்னு ஓட்டமாக ஓடுவா டாக்ஸி வச்சுட்டு. வேகத்தில் வர பக்தி அது. எப்பொழுதும் பெருமாளையே நினைச்சுட்டு அழுவார போல கண்ணீர் விட்டு இருக்கிறது. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன்னு அழுதுண்டே இருக்கிறது ஆண்டாள போல. அது ஒரு பக்தி. அந்த பக்தியில் இருக்கிறவர் ஹனுமான். கோபிகைகள் பிரகலாது அவளுக்கு கோவிலுக்கு போகணும்னு ஒன்றும் சங்கல்பம் கிடையாது. அந்த க்ஷேத்திரம் போகணும், இந்த க்ஷேத்திரம் போகணும், அந்த சுவாமியை பார்க்கணும், பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லணும், அதெல்லாம் அவளுக்கு அந்த சந்தோஷம்லாம் கிடையாது. அவளுக்கு எப்போதும் நினச்சிட்டே இருக்காள் அந்த பெருமாளை. மறந்தான்னு நினைக்கிறதுக்கு எப்போதும் அனவரதமும் அவள் நினைவாகவே இருக்கா. இதுதான் பராபக்தின்னு பேர். பிரேம பக்தி, பரமபக்தி. அவிரத பக்தி உபாஸ்தே பரமபாகவதோ ஹனுமானே சஹ கிம்புருஷை. அந்த கிம்புருஷாலோட கூட பஜிக்கிறார்.
அவிரத பக்தி உபாஸ்தே ஆர்ஷ்டிஷேனேன சக கந்தர்வைஹி. கந்தர்வால்லையே ஆர்ஷ்டிஷேனால்னு நன்னா பாடுவா. கந்தர்வால்லையே பல கிளாஸ் கேட்டகரி உண்டு. நன்னா வாத்தியம் வாசிக்கிறவாள் இருப்பாள், வீணை புல்லாங்குழல் வாசிக்கிறவாள்லாம் இருப்பாள், நர்த்தனம் பண்ணுறவாள் இருப்பாள், பாடுறவாள் இருப்பாள். கந்தர்வ கானம்னு சொல்லுவாள். ஆர்ஷ்டிஷேனேன சக கந்தர்வைஹி அனுகீயமானாம். கீயமானாம் அனுகீயமானாம். எப்பொழுதும் அதை இடவிடாத அவளை பாடச் சொல்லி எதை பாடச் சொன்னார்? பர்த்ரு பகவத் கதாம். தன்னை எப்போது ரட்சிக்கிற ராமனுடைய சரித்திரத்தை, சர்வேஸ்வரனான பகவானான ராமனுடைய சரித்திரத்தை, ரங்கநாதனுடைய சரித்திரத்தை பர்த்ரு பகவத் கதாம் சமுபசுனோதி அவளை பாடச் சொல்லி இவர் கேட்கிறதா. அவளுக்கு ஏதாவது ஒரு டீ பிரேக், ஒரு டிஃபன் பிரேக், ஏதாவது ஒரு பிரேக் இருந்ததானா இன்டர்வல்ல இவரும் பாடுறதான். சமுபசுனோதி ஸ்வயம் சேதம் காயதி. நிறைய கேட்பார், கேப் வரத்தை இவரும் பாடுவார். 10,000 பேர் பாடிட்டு இருக்காள், அவளை பாடச் சொல்லி ஒருத்தர் கேட்பாராம். ஒருத்தர் பாடி 10,000 பேர் கேட்கறதுங்கிறது அபூர்வமாக எங்கேயாவது நடக்கும் பார்க்கலாம். இங்கே ஹனுமாரோட வைபவம் என்னதுன்னால் ஹிமாச்சலத்தில் 10,000 பேரை பாடச் சொல்லி ஒருத்தர் ஸ்ரோதா தான் கேட்கிறார். அவிரத பக்தி உபாஸ்தே அனுகீயமானாம் பரமகல்யாணீம். இந்த ராமகதை எப்பேற்பட்டதுன்னால் கல்யாணீம் பரமகல்யாணி. கல்யாணம்னா மங்களம்னு அர்த்தம். கல்யாணம், மங்களம், சுபம் இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். பரமகல்யாணீம் பர்த்ரு பகவத் கதாம். ராமாயணம் படித்தாலானால் எல்லா மங்களங்களும் வரும். பிரார்த்திதாம்ச்ச வராம் சர்வானி பிராப்புணியாதிக ராகவாது அப்படின்னார் வால்மீகி. என்ன கொடுக்க மாட்டாள் ஸ்ரீராமன். நம்பிக்கையோடு கூட நீ ராமாயண கதை கேட்டேயானால், சொன்னேயானால், ராமாயணத்திலேருந்து 4 ஸ்லோகம் படிச்சேயானால் ஆதித்ய ஹிருதயம், சம்ஷேப ராமாயணம், நித்தியபாராயணமாய் காயத்ரி ராமாயணம் இதெல்லாம் சிஷ்டாச்சாரத்தில் வச்சுன்னு இருப்பாள். ட்ரூவே பண்ணிடுவாள். அவ வாக்குக்கு சுவாதீனமாய் ஏதோ ஒரு காரியத்தை சந்தனம் மறைச்சுண்டோ புஷ்பம் பறிச்சுண்டோ கூட சொல்லி முடிச்சு விடுவாள். அந்த ஒரு சர்க்கத்தை அப்படியே முடிச்சு விடுவாள். சொல்லணும்னு கூட தனியாக உட்காந்து ஒரு பிரயாசப்பட்டு புஸ்தகம் வச்சுட்டு சுக்குமி லகு திப்பிலேன்னு படிக்க மாட்டாள். சுக்குமி லகு திப்பிலின்னு படிக்க மாட்டாள். அவள் பாட்டு சந்தனம் அரைச்சுட்டே புஷ்பம் பறிச்சுட்டு. அதுதானே கோபிகைகள் காமிச்சதான பக்தி. யா தோஹனே அவஹனனே மதனோபலேப. மாடு கறக்கிறதையும், வாசுதளிக்கிறதையும், பால் காய்ச்சறதையும், கோலம் போடுறதையும் கிருஷ்ணஸ்மரணத்தோட. கிருஷ்ணம் விரதா கிருஷ்ணம் அனுஸ்மரந்தா ராத்திரூச்ச கிருஷ்ணம் புனருத்திதாய். எப்போதும் பகவான்னு நினைக்க. அது பரமமங்களம் இந்த ராமகதை. பரமகல்யாணீம் பர்த்ரு பகவத் கதாம் சமுபசுனோதி ஸ்வயம் சேதம் காயதி. ஒரு மந்திரம் ஜபிக்கிறாராம், ஹனுமார் ஜபிக்கிறதான மந்திரம். ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாயே நம ஆரியலக்ஷணசீலம் விரதாயே நம உபசிக்ஷிதாத்மனே உபாசிதலோகாயே நம சாதுவாத நிகஷனாயே நமோ பிரம்மண்யதேவாய மகாபுருஷாய மகாராஜாய நமஹ. இது இந்த ஆசிரமத்தில் ஒரு 5-6 ஹனுமார் இருக்கா, 7 ஹனுமார் இருக்கார். இன்னைக்கு சுந்தரகாண்ட பாராயணத்தில் எல்லாருக்கும் வடமாலை சாத்தி தெரிஞ்சாத நிவேதனம் பண்ணி, நான் வடமாலை எவ்வளோ சாத்தினாலும் அவர் இதில் தான் சந்தோஷப்படுவார். ராமாயணத்தை நான் சொல்லிகிட்டே இருக்கிறதே அதை கேட்டுட்டு எங்கெல்லாம் ராமாயணம் நடக்கிறதோ எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் அப்படின்னு அஞ்சலி பத்தராய் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் கண்ணங்கண்ணீருமாய் மாருதியும் நமதா. ராட்சசாந்தகம், ராட்சசர்களை ஒழிச்சவர், ராட்சசர்களுக்கு அந்தகன்னா மிருத்யு, யமனாக இருந்தவர். ராட்சசாந்தகம். அவர் ஜபிக்கிறாராம் ஒரு மந்திரம். ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாயே நமாரியலக்ஷணசீலம் விரதாயே நம உபசிக்ஷிதாத்மனே உபாசிதலோகாயே நம சாதுவாத நிகஷனாயே நமோ பிரம்மண்யதேவாயே மகாபுருஷாயே மகாராஜாய நமஹ. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஸ்லோகம் சுந்தரகாண்டம் படிச்சிருக்கோம்.
அவர் ஜபிக்கிற இந்த ஸ்லோகத்தை மந்திரத்தை சொன்னால் சந்தோஷப்படுவார் ஹனுமார். அதுக்காக தான் இன்றைக்கி இந்த கச்சித் சர்க்கம் கூட இப்போ ஆரம்பிக்காமல் இதை பற்றி சொல்லின்னு இருக்கேன். நான் சுந்தரகாண்டம் படித்தா ஹனுமாருடைய பிரபாவத்தை தான் ஸ்மரிக்கணும். இன்றைக்கி ஒரு 6 மணி நேரம் பாராயணம் நடந்திருக்கு, 5-6 மணி நேரம். ராமாயணவமி புண்ணிய காலம்னா அதில் ஹனுமாரும் ஸ்மரிக்க வேண்டி வேறவர். அவரும் நித்திய பாராயணம் பண்ணிண்டு 10,000 கந்தர்வாலோட கூட இங்கே ஹிமயமலையில் பாடிண்டு இந்த மந்திரத்தை ஜபிச்சுன்னு இருக்கார். அதில் சொல்கிறார், மர்த்தியாவதார ஸ்பிஹமர்த்திய சிக்ஷணம் ரக்ஷோவதாயைவ ந கேவலம் விபோகம். ராமாவதாரம்னா என்னன்னா மனுஷனாக எப்படி இருக்கணுங்கிறத இருந்து காமிச்சவராம் ஸ்ரீராமர். ராமருக்கு என்ன பெருமைன்னால் சொல்லொன்னும் இல்லொன்னும் வில்லொன்னு. அவர் சொன்னது தான். ராமோத்விர் நாபிபாஷத்தே அப்படின்னார் வால்மீகி. சொல்லலேருந்து நான் அப்படி சொன்னேன்னா அப்படி சொல்லவே இல்லையே, சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இல்லை. சொன்னாதான் இப்போ என்னையா இப்படி எல்லாம் கேட்குறவாள் லோகத்தில் பலது உண்டு. ஆமாம் சொன்னேன், என்ன பண்ணணுங்கிற இப்போ இல்லை இன்னைக்கு சொன்னேலே நான் சொன்னேன் என்ன பண்ணணுங்கிறேன்னா அது போக்கிரியோட லட்சம். அப்புறம் அவன்கிட்ட போய் பேச முடியுமோ? சாதுக்கள் பேச முடியாது. அது மாதிரி பேசுகிற பழக்கம் ராமனுக்கு பிடிக்காது. அது மாதிரி ராம பக்தால் இருந்தாலும் பிடிக்காது. சொல்லுல இருக்கான். ராமோத்விர் நாபிபாஷத், சொல்லொன்னும் வில் ஒன்றும். அவர் கையில் இருக்கிற ஒரே கோதண்டம் தான், அதில் ஒரே பானம் தான். அவர் நிகிரகம் பண்ணணும் சங்கல்பிச்சாரானால் ஒரு பானம் தான். இல் ஒன்று, மனைவின்னா மனைவி ஒன்று தான். 2, 3, 4ன்னு அதெல்லாம் அவர் வச்சுக்கிறது பிடிக்க. ராமோத்விர் நாபிபாஷத்து. இந்த விஷயத்தை தியாகராஜ சுவாமிகள் கூட கீர்த்தனத்தில் சொல்கிறார் அப்படின்னு சொல்லுவார். ஒரு தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனத்தில் சொல்லொன்னும் ராமா உனக்கு எல்லாம் ஒன்று தான். அவரோட பெருமை பெயர்பட்டவர். மர்த்தியாவதார ஸ்பிஹமர்த்திய சிக்ஷணம் ரக்ஷோபதாயைவ ந கேவலம் விபோஹோ. மனுஷன் எப்படி இருக்கணுங்கிறத 11,000 வருஷம் பூலோகத்தில் இருந்து தன் வாழ்க்கையில் நடத்தி காமிச்சான். ராம கதைன்னு நம்மெல்லாம் சொல்கிறோம். ஆனால் ராமஸ்ய அயனம், ராமன் காட்டிய பாதை. அயனம்னா பாதைன்னு அர்த்தம், வழின்னு அர்த்தம். ராமன் காட்டிய வழி, அதுதான் ராமாயணம். மர்த்தியாவதார ஸ்பிஹமர்த்திய சிக்ஷணம் ந ஜன்மநூனம் மஹதோ ந சௌபகம் ந வாங்ன புத்திர் ந கிருதிஸ்தோஷஹேது தைர்யத்விசிருஷ்டானபி நோ மனோகசஹ சகார சख्ये பத லக்ஷ்மணக்ரஜஹ சுரோ வாப்யதவா நரோ நரஹ சர்வாத்மனாய சுக்ருதஜ்ஞமுத்தமம் பஜேத ராமம் மனுஜாக்ருதிம் ஹரிம் ய உத்தர ஆனனயது கோசலாம் திவம் இதி. ராமனை உபாசிக்கிறதுக்கு எந்த குலத்தில் பிறந்திருக்கேன்னு அவர் பார்க்க மாட்டார். அந்த தகுதியெல்லாம் அவர்கிட்ட வேண்டாம். ந ஜன்மநூனம் மஹதோ ந சௌபகம். ரொம்ப அழகாக இருக்கணும், நல்ல வாக்கு இருக்கணும், நல்ல ஐஸ்வர்யம் இருக்கணும், நல்ல புத்தி இருக்கணும். இதை செஞ்சால் சந்தோஷப்படுவார், அதை செஞ்சால் சந்தோஷப்படுவார். அதை எதுவுமே கிடையாது ராமனிடத்தில். இந்த கேட்டகரியிலேயே அவர் வரமாட்டார். பக்தாள்கிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டார். நவாங்ன புத்தி நா கிருதி தோஷஹேது. அவர் குள்ளமாக இருக்கார், உயரமாக இருக்கார், கிட்டையாக இருக்கார், குட்டையாக இருக்கார், பெருமனாக இருக்கார், ஒல்லியாக இருக்கார், கருப்பாக இருக்கார், சேப்பார், எதுவும் இல்லை. ஆகிருதி தோஷஹேது. எதுவும் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு இல்லை. ந ஜன்மநூனம் மஹதோ ந சௌபகம் நவாங்ன புத்திர் நாகிருதி தோஷஹேது. கபீர்தாசர் சொன்னார், ஒரு குகனையும் வாடி போய் கட்டிண்டவனாச்சேடா ராமன். குகன்ட்ட என்ன ஆச்சாரம் இருந்தது? யாதகோனு ஆச்சாருக்கியா தா துருமதீவம் மருத்தோடி. என்ன வயசு இருந்ததுன்னு துருவனை போய் அனுகிரகம் பண்ணினார். எந்த யூனிவர்சிட்டியில் படித்தான் கஜேந்திரன்னு போய் அனுகிரகம் பண்ணார். கஹாங் கஜேந்திர பட்டாதா வித்யா ஜாதி விதுர கி கடரி பாரி தனுசே ராம மிலத் நஹி ஜானே சுதா மாமாஜி. பணம் இருந்தா ராமன் கிடைச்சிடுவான்னு நினைக்காதே. தனுசே ராம மிலத்து நஹி, பணத்துக்காக ராமன் கிடைக்க மாட்டான், சுதாமாக்கு கிடைப்பான்.
जाने सुधा मामा जी कहत कबीरा सुनु भाई साधो राम मिलत है भक्ति. கபீர்தாசருக்கும் உண்டு ராமனுடைய அனுகிரகம். இப்படி எல்லாம் பிறவியில முசல்மானா இருந்தவர் அப்படி ஒரு ராமபக்தராய் அவருண்டிதான் இல்லை, பல பேர்கள் ராமபக்தா. இந்த சமூகத்தில் அப்துல் ரஹீம் கான் கானா அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப அழகா ராமனை பற்றி சம்ஸ்கிருதத்தில் இப்படியெல்லாம் ஸ்லோகம் பண்ணியிருக்கார். இங்கே அயோத்தி பேர்ந்த காலத்தில் 2-3 முஸ்லீம்கள் ஆச்சரியமாக சம்ஸ்கிருதம் பேசினா ராம ஸ்லோகங்கள் ராமாயணத்துலேருந்து ஸ்லோகங்கள்லாம் எடுத்து நமக்கே வெக்கமாக இருந்தது. இவ்வளோ தெரிஞ்சுன்னு இருக்காவால் நம்ம இன்னும் அவ்வளோ தெரிஞ்சுக்கலையேன்னு. அவ்வளோ விஷயம் தெரிஞ்சவாள்லாம் இருக்காள், அதுலேயே ராமபக்தாலாயும் இருக்கா. நான் கபீருடைய அந்த ஒரு வாசனை தான். அந்த அந்த வழியில் இருந்தவாள்ல ராமபக்தி பண்ணவாள் பல பேர்கள். அதுபோல ஹனுமார் சொல்றார், ராமன் எதிலாலையும் சந்தோஷப்படுறவர் இல்லை, அதையும் இதையும் பார்த்து சந்தோஷப்பட மாட்டார். தைரியத்விசிருஷ்டானபி நௌவனௌகசஹா சகார சக்கே பத லக்ஷ்மணாக்ரஜ. தரையில கூட ஒழுங்கா நடக்க தெரியாது எங்களுக்கெல்லாம். விட்டா மரத்துக்கு மரம் தாவுவோம், மலைக்கு மேலே தாவுவோம், கையில் இருக்கிற பழத்தை பிடுங்குவோம், மேலே விழுந்து விழுங்கி. அப்படி இருக்கக்கூடிய வனௌகசஹா தைரியத் விசிருஷ்டானபினௌ வனௌகசஹா. காட்டில் இருக்கக்கூடிய எங்களையும் தோளில் கை போட்டுண்டு இது சுக்ரீவன், இது அங்கதன்னு அயோத்தியில் இருக்கிற பரதாதிகளுக்கெல்லாம் அறிமுகப்படுத்திண்டு சகார சக்கே பத லக்ஷ்மணாக்ரஜ. எங்களையும் தன் பரிவாரத்தில் சேர்த்துண்டானே. நான் ஒன்று சொல்கிறேன்னார் ஹனுமார், நீ தேவனாயிரு அசுரனாயிரு நரமாயிரு வானரமாயிரு, நீ யாரா வேணாலும். சுரோ சுரோ வாப்பியதவா நரோ நரஹா. ஆனால் எப்படியான என் ராமனை பஜிச்சுடு, ராமநாமத்தை சொல்லுடு. சர்வாத்மனாய சுகிருதஜ்ஞமுத்தமம் பஜேத ராமம் மனுஜாகிருதிம் ஹரிம் யவுத்தரானனயதி கோசலம் திவம். ஜென்மான்னு எடுத்தவன் கட்டாயம் ராமனை பஜிக்கணும், ராமநாமம் ஜெபிக்கணும். அதுவும் சர்வதா ராமநவமி புண்ணிய காலம் தெரியாது போயிடலாமா? ஒரு ஹிந்துவாக இருந்து பாரதத்தில் பிறந்து ராமநவமி தெரியாதாயா எனக்கு? அப்படியா? ராமநவமியா போச்சா போன வாரம்னு சொன்னானா அவனை விட துர்பாகியவான் யாரா இருக்க முடியும்? பஜேத ராமம் மனுஜாகிருதிம் ஹரிம் யவுத்தரானனயதி கோசலாந்திவம். ஜென்மாவை பயனாக்கிக்கணும் ராமனை பக்தி பண்ணி. அப்படி ஹனுமார் இன்னைக்கும் சிரஞ்சீவியாக இருந்து ஹிமாச்சலத்தில் ராமனை பக்தி பண்ணின்னு இருக்கார். அயோத்தியா காண்டம் 100வது சர்க்கம் கச்சித் சர்க்கம்னு பேர். பரதனை பார்த்து கச்சித்து கச்சித்துன்னு ஒரு ஸ்லோகத்துலேயும் வந்துட்டே இருக்கும். கச்சித்துன்னா கேள்வி. கச்சித்தாரயதே தாத்தே ராஜாயத்வமிஹாகதா கச்சின்னதீன சஹசா ராஜா லோகாந்தரம் கதா. பூர்வ சரித்திரத்தில் பரதனை பார்த்து கேட்கிறார் சுவாமி, தசரதர் சௌக்கியமா இருக்காரா நம்ம அப்பா? இல்லை பரதா, நான் என்னை விட்டு பிரிஞ்ச துக்கத்தினாலே பரலோகம் போயிட்டாரா? ராஜா லோகாந்தரம் கதா ராஜசூயாஸ்வமேதானாமஹர்த்தா தர்ம நிச்சயா. அவர் ராஜசூயம் அஸ்வமேதாதி யஜ்ஞங்கள்லாம் பண்ணவராச்சே, அவர் சௌக்கியமா இருக்காரா? கச்சித்தசரதோ ராஜா குஷலீ சத்யசங்கரா கச்சித் சுஷ்ரூஷசே தாதே பிதுஹு சத்யபராக்கிரமா. அப்பாவுக்கு ஒன்று சுஷ்ரூஷ பண்ண சொன்னேனே, ஏன் நீ அவரை விட்டுட்டு இங்கே வந்தேன்? ஒரு கால் அவர் அங்கே இருக்கார், நீ இங்கே என்னை பார்க்க வந்தே. ஆனால் பகவானை பார்க்க வரதை விட அவர் சொன்னதை கேட்குறதுல தான் அவர் சந்தோஷப்படுவார். நான் இங்கேருந்து திருமலை போகிறேன், பத்ரிநாத் போகிறேன்னு விட்டோம். அவருக்கு பிடிச்ச எந்த காரியத்திலையும் இவன் ஈடுபடாத இருக்கிறதே, எல்லா அக்கிரமங்களும் பண்ணிட்டு நான் அந்த கோயிலுக்கு போகிறேன் இந்த கோயிலுக்கு போகிறேன், உண்டியலில் ஒரு பங்கு பணம் போட்டுடுறேன், அதனால பெருமாள் ரட்சிப்பார்னு நினைக்கிறது ரொம்ப மௌத்தியம். முதல்ல எத் விருத்தியா துஷ்யத்தே ஹரி, உன்னுடைய பழக்க வழக்கத்தில் தான் பெருமாள் சந்தோஷப்படுவார், அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் நீ ராமாயணம் படிக்கிறது ராமநாமம் சொல்கிறது எல்லாம் அப்புறம். நீ நேர்மையாக இருக்கணும். நம்ம மதம் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணுங்கிறது தான் போதிக்கிறது. அதுதான் பக்திக்கு முதல் படி. பகவானுக்கு சம்மதமாக இருக்கணும். எனக்கு எப்படி இருக்கணும்னு தெரியலையேன்னால் ஈஸ்வரனை சம்மதமாக இருக்கணும்னு நீ நினச்சாலே போகிறோம், பகவானே வழிகாட்டுவாள். பகவானுக்கு சம்மதமாக நான் இருக்கேன். மிருகம் மாதிரி திரிஞ்சுன்னு இருக்காமே. இப்போ நாய்க்கு ஏதாவது சங்கல்பம் உண்டா? ஆடு மாடுக்கு ஏதாவது உண்டா? அதுகள்லாம் தெருவில் தெரிகிறா போல் நானும் தெரியறேனேன்னா அவனுக்கு புரியாது.
பகவான் ஒருத்தர் இருக்கார், அவருடைய ஆக்ஞையினால இந்த பிரபஞ்சம் நடக்கிறது. அவர் தான் என்னையும் படைச்சிருக்கார், இந்த உலகத்தையும் படைச்சிருக்கார். அவருக்கு சம்மதமாக நான் இருக்கணுங்கிற ஒரு சங்கல்பத்துக்கு வந்துவிட்டாலே எல்லாம் வந்துவிடும். சம்மதமாதி குணங்கள், நல்ல பழக்கங்கள், ஆச்சார விசாரம் எல்லாம் புரிஞ்சு போயிடும். பகவானுக்கு சம்மதமாக இருக்கான், இல்லை ஆச்சாரியனுக்கு சம்மதமாக ஒரு ஆச்சாரியனை ஆசிரியிச்சு, பகவானா எனக்கு தெரியாது, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, பார்த்ததில்லை, வேண்டாம் ஆச்சாரியனை தெரியுமோன்னு ஒரு நல்ல ஆச்சாரியனை ஆசிரியிச்சு குலம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு சாஸ்திரம் சொல்கிறபடி சமித்பானி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு நல்ல குலத்தில் வந்து வேதாத்தியனம் பண்ணினே சதாச்சார சம்பன்னனாய் ஸ்ரோதஸ்மார்த்த நிஷ்ணாதனாய் இருக்கிற ஒரு ஆச்சாரியனை ஆசிரியிக்க, பகவானையே ஆசிரியிச்சிருக்கிறேன், அவனை ஆசிரியிச்சு அவருக்கு சம்மதமாக இருக்க, ஆச்சாரியனுக்கு சம்மதமாக இருக்கு, பகவானுக்கு சம்மதமாக இருக்கு. கச்சித் சௌமியனதே ராஜ்யம் பிரஷ்டம் பாலஸ்ய சாஸ்வதம் கச்சித் சுஷ்ரூஷசே தாதே பிதுஹு சத்யபராக்கிரமா. அது இருக்கட்டும் பரதா, அம்மா சௌக்கியமாக இருக்காளா? என்ன பெத்த அம்மா, லக்ஷ்மணனை பெத்த அம்மா. தாத கச்சிச்ச கௌசல்யா சுமித்ரா சுப்ரஜாவதி சுகினி கச்சிதாரியாச்சே தேவி நந்ததி கைகை. இங்கே உன்னை பெத்த கைகை அம்மாள் சௌக்கியம் தானே, சந்தோஷமாக இருக்காளா? கச்சித் வினய சம்பன்னா குலபுத்திரோ பகுஸ்ருதா அனசூயுரனுதிரஷ்டா சத்கிருதஸ்தே புரோஹிதா. நல்ல புரோஹிதர், நல்ல குலத்தில் வந்தவர், வசிஷ்டருடைய புத்திரர், அந்த சுயஜ்ஞர் சௌக்கியமாக இருக்காரா? அயோத்தியில் பல சாஸ்திரங்களை படித்தவர் அவர். பகுஸ்ருதா குலபுத்திரா வினயசம்பன்னா. படித்தா போராது, வித்யாததாதி வினயம். படித்த படிப்பு வினயத்தை கொடுக்கணும். ஆகாசத்தை பார்க்கறது, மாற பார்க்கறது, அவளுக்கு என்ன தெரியும் இவாளுக்கு என்ன தெரியும்னு எதிராளியை நினைச்சானால் படித்தது வியர்த்தம். என்ன படிச்சிருந்தாலும் அது வியர்த்தம். கச்சித் வினயசம்பன்னா குலபுத்திரோ பகுஸ்ருதா அனசூயுரனுதிரஷ்டா. அவளுக்கு என்ன தெரியும் இவாளுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறது. இன்னொன்று, அவன் நன்னா இருக்கானே இவன் நன்னா இருக்கானேன்னு நினைச்சாலும் பிரயோஜனம் இல்லை, இவன் பண்ணதெல்லாம் வியர்த்தம். அனசூயுஹூ, அசூயை இல்லாத இருக்கான், பிரத்தியாரை பார்த்து பொறுமாமல் இருக்கான். அனுதிரஷ்டா, நல்ல ஞானத்தோடு இருக்கிற அந்த புரோஹிதர் சௌக்கியமாக இருக்காரா? அக்னி காரியங்கள்லாம் நிற்காமல் நடக்கிறதா? அயோத்தியிலே ஹோமம் பண்ணுறவாள்லாம் நிம்மதியாக பண்ணின்னு இருக்காளா? கச்சிதக்னிஷுதே யுக்தா விதிஜ்ஞோ மதிமான் ருஜுஹு ஹுதஞ்ச ஹோஷ்யமானஞ்சே காலே வேதயதே சதா. காலத்தில் அதெல்லாம் நடக்கிறதா? கச்சித் தேவான் பித்ருன் மாத்ருணி குருன் பித்ரு சமானபி விருத்தாம்ச்ச தாத வைத்தியாம்ச்சே பிராமணாம்ச்சாபிமன்யசே. ஹே தாத்தா, குழந்தை, தேவர்களுக்கும் பித்திருக்களுக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஞான விருத்தர்களுக்கும் குருவுக்கும் வசிஷ்டாதிகளுக்கும் வாமதேவாதி வேதம் படித்த பிராமணாளுக்கும் உள்ள கௌரவங்கள் பூஜைகள் நடக்கிறதா? ஏன்னா பிதிருக்காரியம் நடக்கணும், தேவகாரியங்கள்லாம் நடக்கணும். தேவ பிதிருக்காரியாபியாம் அப்பிரமதித்தவ்யம். வேதம் போய் சொல்றது தேவகாரியம் பிதிருக்காரியத்தை ஒரு நாளும் விட்டுடாது. ஸ்வாத்தியாய பிரவச்சனாபியாம் அப்பிரமதித்தவ்யம். வேத பாராயணம், இந்த ராமாயண பாராயணங்கள்லாம் அவசியம் பண்ணணும். இதுவும் சுவாத்தியாயம்தான். இப்போ சுவாத்தியாய நிரதம் அப்படின்னு தான் ராமாயணம் ஆரம்பமே. கச்சித் தேவான் பித்ருன் மாத்ருணி குருன் பித்ரு சமானபி. அப்பாவுக்கு சமமான ஞான விருத்தர்கள், பெரியோர்கள், அவள் எல்லாமும் பூஜிக்கிறையா? ஈஸ்வஸ்திரவர சம்பன்னான் அர்த்தசாஸ்திர விசாரதம் சுதன்வானம் உபாத்தியாயம் கச்சித்வம் தாதமன்யசே. சுதன்வான்னு நமக்கெல்லாம் வில்லு சொல்லி கொடுத்த ஒருத்தர் உண்டே, அவர் கௌரவிக்கப்படுறாரா? விஸ்வஸ்திர வரசம்பன்னம், தனுசு பானங்களை கையாளுறதுல ரொம்ப நிபுணர் அவர். விஸ்வஸ்திர, விஷுன்னா தனுஷ், அஸ்திரங்கள் பானங்கள், வரசம்பன்னம் அம்பு பானங்கள், இதெல்லாம் விஷுன்னா பானங்கள், இதெல்லாம் ரொம்ப நிபுணராச்சே. அர்த்தசாஸ்திர விசாரதம், நீதி சாஸ்திரமும் தெரிஞ்சவராச்சே. அந்த சுதன்வானம் உபாத்தியாயம் கச்சித்வம் தாதமன்யசே, அவர் கௌரவிக்கப்படுறாரா?
கச்சிதாத்மசமாசூராः ஸ்ருதவந்தோ ஜிதேந்திரியாः குலீனாश्चेङ्गीतज्ञाश्च கிருதாஸ்தே தாத்தமந்திரிணः மந்த்ரோ விஜயமூலம் ஹி ராஜ்யாம் பவதி ராகவா சுசம்ருத்தோ மந்திரதரைः அமாப்திः சாஸ்திரகோவிதைः கச்சின்னித்ராவசம் நைஷீः கச்சித்காலே பிரபுத்யசே கச்சிச்சாபரராத்ரேஷு சிந்தயஸ்த்யர்த்த நைபுனம். தன்னை போல உள்ள வீரர்கள்லாம் தர்மசாஸ்திர நிபுணர்களும் ஜிதேந்திரர்களும் நல்ல குலத்தில் பிறந்தவர்களும் இங்கிதம் அறிஞ்சவர்களும் உனக்கு பிரியமான மந்திரிகள்லாம் நியமிச்சுருக்கியா. மந்திராலோசனை பண்ணுறவாள் கூட இருந்துகிட்டே இருக்கணும், புத்தியை தூண்டிகிட்டே இருக்கணும். மந்திரோ விஜயமூலம் ஹி, அதுதான் நம்ம க்ஷேமமாக இருக்கிறதுக்கான வழி. அந்த மந்திர ஆலோசனை சொல்கிறவாள்லாம் உனக்கு சொல்கிறாளா, அதெல்லாம் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கா. சுசம்ருத்தோ மந்திரதரைஹி. அப்புறம் தூக்கத்தை ஜெயிச்சிருக்கியா, தூக்கத்திலேயே பொழுத போக்காமல் இருக்கியா பரதா. கச்சின்னித்ராவசம் நைஷீஹி, சில பேருக்கு அப்படியே பொழுதுபோக்கு. என்ன சாப்பிடுவான், உடனே தூங்குவான். ஏதாவது செய்யப்படாதாடான்னா சாப்பிட்டுட்டே இனிமேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, மூச்சு முட்டுறது படுது, தூங்கணும்பா. தூங்கி எழுந்துன்றது செய்கிறியாடான்னா தூங்கி எழுந்துட்டே பசிக்கிறதே சாப்பிடணுமே அப்படின்பா, சாப்பிட்டா தூங்கணுமேன்பா. இதே காரியம் அளவும் தெரியாது. ரொம்ப பாப்பம், ரொம்ப ஆகாரத்திலையும் நித்ரையிலையும் பொழுத போக்குறது ரொம்ப பாபம்னு விட்டான். அத்தியாசனாதீபானாத்யச்ச உக்ராத் பிரதிக்ரஹாதி தன்னோ வருணோ ராஜா பாணினாஹ்யவமருஷது. ரொம்ப சாப்பிடக்கூடாது, ரொம்ப குடிச்சுட்டே இருக்கிறது. எதையா ஜூஸை குடிக்கிறது, காப்பியை குடிக்கிறது, உடனே மோரை குடிக்கிறது, மோரை குடிச்ச உடனே டீயை குடிக்கிறது, காப்பியை குடிக்கிறது. ஒன்றுக்கு ஒன்று ஒரு கேப்பாவது இருக்க வேண்டாமோ? டீயை குடிக்கிறது, உடனே மோர் கொடுத்தா மோரையும் குடிக்கிறது, பாலும் மோரும் உடனே சேரலாமா? கொஞ்சம் நாளை ஒரு 1/2 மணி 1 மணி கழித்து குடிக்க வேண்டாமோ? எதை கொடுத்தாலும் குடிக்கிறதுன்னு அதுவும் தோஷம். அதீபானம், இதை நான் சொல்லல, அகமருஷண சூக்தம் சொல்கிறது. தட்டில் சாதம் எடுத்துன்னு வந்தால், காய் எடுத்துன்னு வந்தாலானா தட்டு இதையும் எங்கிட்டயே வச்சுடுவோம் அப்படிங்கிறது, ஏழையிலேயே போட்டுவிடுங்கிறது அத்தியாசனம்னு பேர். அத்தியாசனாதீபானாதி எச்ச உக்ராத் பிரதிக்ரஹாதி கச்சின் நித்ராவசம் நைஷீஹி கச்சித் காலே பிரபுத்யசே. தூக்கத்தை ஜெயிச்சியா, அளவோடு தூங்குறியா? தூங்குறேன்னு நான் நம்புறேன் பரதா. காலத்தில் எழுந்துக்கிறையா? காலே பிரபுத்யசே, விடியற்காலம் எழுந்துடணும். பஞ்ச உஷக்காலம் 3:30லேருந்தே எழுந்துக்கிறதுக்கான காலம்தான். 3:30 மணிக்கு எழுந்து குளிக்க முடியுமா அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம், பகவானை தியானம் பண்ணணும். பல்லு தேய்க்கலைன்னாலும் படுக்கையில் இருந்தாலும் பரவாயில்ல, 3:30 மணிக்கு எழுந்து படுக்கையில் உட்காந்து கூட கண்ணை மூடிண்டு மன்னார்குடியில் பார்த்த ராஜகோபாலனையோ, முன்பு குருவாயூரில் பார்த்த தீபத் ஜோதியில் இருக்கிற தெய்வத்தையோ, இல்லை திருமலையப்பனையோ, ரங்கநாதனையோ, வரதராஜனையோ, ஸ்ரீனிவாசனையோ, பத்ரிகாசிரம நாராயணனையோ, யாரையாவது ஒருத்தரை 1/2 மணி 1 மணி தியானம் பண்ணுறேன். பொழுது விடியறத்தையே பகவானுடைய நினைவோடு விடியணும். கச்சித் காலே பிரபுத்யசே கச்சித் சாபரராத்ரேஷு. அர்த்த நைபுண்யமுடையவாள் விடியற் காலங்கள் கணக்கை பார்க்கணும். கணக்கு செலவு, வரவு செலவு கணக்கு பகவானை தியானம் பண்ணிவிட்டு அந்த செலவுகள் சிந்தையத்தி அர்த்த நைபுணம். எதை செய்யணும், இந்த காலத்தில் எதை செய்யணும், எந்த செலவை குறைக்கணும், விடியற் காலம் ஆலோசனை பண்ணால் புத்தி நல்ல தெளிவாக இருக்கும். ராத்திரி விடிய சில குழந்தைகள் படிக்கும், விடியற்காலம் தூங்கும். ராத்திரி சீக்கிரம் தூங்கணும், விடியற் காலம் எழுந்து படித்தோமானால் புத்தி நல்ல தெளிவாக இருக்கும். 4 தடவையில் நட்டுருவாருது, ஒரு தடவையில் நட்டுருவாயிடும். அதுக்கு அப்பா அம்மா முதல்ல எழுந்துக்கணும், அப்புறம் குழந்தையில எழுப்பணும். அதில் எவ்வளவோ இருக்குது. அப்பா அம்மாவே 8 மணிக்கு எழுந்துக்கிறவாளாக இருந்தாலும் குழந்தைய யார் எழுப்புறது, படிக்க வைக்கிறது? கச்சித் காலே பிரபுத்யசே கச்சித் சாபரராத்ரேஷு சிந்தயர்த்த அர்த்த நைபுணம் கச்சின் மந்திரயசே நைகா கச்சின் நபகுபிஸ் சஹா. ரொம்ப பேரோட ஒரு விஷயத்தை ஆலோசிக்காதே, ஒண்டியாவும் ஆலோசிக்காதே பரதா. கச்சித்தே மந்திரித்தோ மந்திரஹா ராஷ்டிரம் ந பரிதாவதி. நீ மந்திரிகளோட ஆலோசிச்சதான அந்த ஆலோசனையே தேசத்தில் பரவாமல் பார்த்துக்கும். நீ என்ன யோசிக்கிறேங்கிறத அந்த காரியம் முடியறதுக்குள்ளே ஜனங்கள் பேசக்கூடாது. அது நீ செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஜனங்கள்கிட்ட
பேப்பருக்கு அதை வந்து நியூஸ் கொடுக்கணும். இப்போ நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன்னு ஊருக்கு முன்னாடி சொல்லி விடுறான். அப்புறம் செய்யலையான்னு போகிற இடங்கள்லாம் மீடியா கேட்குறாள், பதில் சொல்ல முடியல. எல்லாத்தையும் செய்ய முடியுமா? சொல்கிறத ஈஸியாக சொல்லி விடலாம். அதனால ராஜாக்கள் என்ன பண்ணணும்னால் என்ன செய்ய போகிறாளோ அதை ரகசியமாக வச்சுக்கணும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வெளியில் சொல்லணும். சூரியவம்சத்துக்கே என்ன அழகு அயோத்தி ராஜாக்களுக்கு என்னால் கிருதசோபிச்சராகவான்னா செஞ்சு முடிச்சுட்டு சந்தோஷப்படுவாளாம். சதாஞ்ச தர்ம நித்யானாம் கிருதசோபிச்சராகவான்னா நான் அதை செய்ய போகிறேன்னு குதிக்க மாட்டாலாம் ஆகாசத்துக்கு பூமிக்கு. செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் சந்தோஷமாக அதை அனுபவிப்பாளாம். சதாஞ்ச தர்ம நித்யானாம் கிருதசோபிச்சராகவான்னா கச்சித் மந்திரயசேனைகா கச்சின்ன பகுபிஸ்ஸஹ கச்சித்தே மந்திரிதோ மந்திரஹா ராஷ்டிரம் ந பரிதாவதி கச்சிதர்த்தம் விநிஷ்சித்யே லகு மூலம் மகோதயம். க்ஷிப்ரமாரபசே கர்த்தும் ந தீர்க்கயசி ராகவா. சீக்கிரம் பெரிய புண்ணியத்தை கொடுக்கும், பெரிய லாபத்தை கொடுக்கும், பெரிய ஸ்ரேயஸை கொடுக்கும்னு தோன்ற காரியத்தை உடனே ஆரம்பிக்கணும் பரதா. அதை நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு இருக்கக்கூடாது. க்ஷிப்ரமாரபசே கர்த்தும் ந தீர்க்கயசி ராகவா. அதெல்லாம் நீ பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். கச்சித்து சுகிருதான்யேவே கிருதரூபானி வா புனः வித்ருஸ்தே சர்வகாரியானி ந கர்த்தவ்யானி பார்த்திவாக. ராஜாக்கள் எல்லா காரியங்களையும் ஒரு தீர்மானம் பண்ணிண்டு அதை வெளியில சொல்லாம இருக்கணும். அந்த தீர்மானம் வெளியில தெரியாதபடிக்கு எந்த விதத்திலையும் பார்த்துக்கணும். அப்படி எல்லாம் சுவாமி பரதனை பார்த்து கேட்குறாள். இது பெரிய மேனேஜ்மெண்ட்டுன்னு கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாள். இந்த சர்க்கத்தை இங்கிலீஷில் கொஞ்சம் ராமாயணத்தில் பரிச்சயம் பண்ணிட்டவா இந்த அத்தியாயத்தை மாத்திரம் இந்த சர்க்கத்தை மாத்திரம் எடுத்து 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் மேனேஜ்மெண்ட்டில் இதை எடுக்கிறாள். மேனேஜ்மெண்ட்டு கிளாஸுன்னு மெட்ராஸில் பம்பாய் மாதிரி நகரங்களில் இந்த ராமாயணத்தில் உள்ள சர்க்கத்துலேருந்து இந்த ஸ்லோகங்கள்லேருந்தெல்லாம் எடுத்து இங்கிலீஷில் வா விளக்குறாள்னெல்லாம் மேதாவிகள் சொல்கிறா. நம்மக்கிட்ட வந்து பேர்பட்ட அழகான கச்சித் சர்க்கம் இன்றைக்கும் நாளைக்கும் மேலே இருக்குது. இன்னும் பல தர்ம சூக்ஷ்மங்களை கேட்கலாம். க்ஷத்ரியாளுக்குள்ள தர்மங்களை நிறைய கேட்குறா. ராமநவமி உற்சவம் இன்றைக்கி 15 நாள் ஆயிருக்கு. ஸ்ரீரங்கம் நம்ம ராமாசிரமத்தில் 6வது வருஷமாக நடக்கிறது. அதில் 2வது நவாகத்தில் இன்றைக்கி சுந்தரகாண்ட பாராயணம் மடமாலையெல்லாம் சாத்திகமாக இருக்குது. விசேஷமாக நடந்தது. நாளைக்கும் கொஞ்சம் சுந்தரகாண்டம் இருக்குது. அப்புறம் யுத்த காண்டத்தில் நாகபாஷ விமோச்சன பரியந்தம் நாளைக்கு பாராயணம். வியாழக்கிழமையோடு இந்த உற்சவம் பூர்த்தியார். ஸ்ரீராமநவமி உற்சவம் நம்ம ஆசிரமத்தில் ராமானுகிரகத்தினர் விக்னமாக 18 நாள் உற்சவம். கர்ப்போத்சவம் 9 நாள், ஜனனோத்சவம் 9 நாள்னு 18 நாளைக்கு லட்சார்ச்சனை அன்னதானங்கள் ராமானுகிரகத்தில் நடந்தது. மேலே நாளைக்கு வியாழக்கிழமை பட்டாபிஷேகத்தோடு இன்றைக்கி திங்கக்கிழமையா செவ்வாய் புதன் வியாழ் ஒரு 3 நாள் பாராயணம் இருக்குது. பிரவச்சனமாக அதை அனுசரிச்சிருக்கு. ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். ब्रह्मे मुहूर्ते परितस्वभक्तैः सन्दृष्टसर्वोत्तम विश्वरूपा स्वतैलसंसेवकरोगहर्त्रे वातालयाधीश नमो नमस्ते. नारायण 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 नारायण. हर नमः பார்வதீபதயே. நாளைக்கு சித்ரா பௌர்ணமி புண்ணிய காலம். யாராருக்கு எப்படி எப்படி முடியுமோ பகவான் ஆராதிக்கிறது. மதுரையில் அழகர் கல்லழகரும் வைகையில் இறங்கி மீனாட்சிக்கு சீரெல்லாம் கொடுக்குறார். கல்யாண சீரெல்லாம் அதுக்குன்னே கிளம்பி வரா. 25 கிலோமீட்டர் கோவிலேருந்து மதுரைக்கு. அழகான உற்சவம். லட்சக்கணக்கான ஜனங்கள் வைகை ஆற்றுல வையாளி சேவையாய் அழகர் இறங்குறத பார்க்கன்னு லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுவா. அழகான உற்சவம். நாளைக்கும் சித்ரா பௌர்ணமி அவா என்னென்ன முடியுமோ நல்ல காரியங்கள் அம்பாளுடைய ஆராதனங்கள் சுவாசனை பூஜைகள் பண்ணி அம்பாளுடைய அனுகிரகம் அடையணும். ஜானகி காந்த ஸ்மரணம். सद्गुरु आंजनेय मूर्ति की।